யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே எதுக்கு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வாயை பொழந்த மேனிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது அது இந்த லேப்டாப்பு இங்கே இருந்தது. அத்தை, லேப்டாப்பு கதையெல்லாம் விடுங்க. ரிசப்ஷன் எப்படி இருந்தது? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி உங்கள் காரியத்தெல்லாம் சாதிச்சுக்க முடிஞ்சுதா? ஏய், என்ன என் காரியத்தை என்னத்தை சாதிக்கிறதுக்காக இப்போ உன் வீட்டு ரிசப்ஷனுக்கு நான் வந்தேன்னு பேசுகிறேன். அப்போ உங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு வரலையாத்த? அண்ணன் பொண்ணுக்கு ரிசப்ஷன்னு பாசமாக தான் வந்தீங்களோ? இங்க பாரு கீர்த்தனா, வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு. அதை விட்டுட்டு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றது தெரியாம பேசாதன்னு. இப்படிதான் என் அண்ணன் இப்பெல்லாம் உன்னை வளர்த்துட்டு இருக்காரா? ஊர்ல இருந்த வரைக்கும் புள்ள பச்சு மாதிரி எல்லாம் இருந்தீங்க. இங்க வந்தோன்னே என்ன வாய் திமுறா? 4 காசை பார்த்தோன்னே அப்படியே வாய் வருது போல. ஆமா அத்தை, ஊர்ல இருந்த வரைக்கும் புள்ள பூச்சி மாதிரி தான் இருந்தோம். இங்க வந்தோன்னே கொடுக்கு முளைச்சிருச்சுன்னு கூட நினைச்சுக்கோங்களேன். கீர்த்தனா கீர்த்தனா அந்த கடையில விடு. எங்க அம்மா கிட்ட சண்டை போடுறது அப்புறமா போட்டுக்கலாம். இந்த ரூம்ல எப்படி லேப்டாப் வந்தது? சரி மாமா, நீ வேற ரொம்ப ஆர்வமா இருக்க, அதனால சொல்லிடுவோமா? திருடன் கையில சாவியை கொடுத்தா தொலைஞ்சு போகாத நான் தான் சொன்னனே மாமா. உனக்கு புரியலையா? எனக்கு மாமா என் அடி மனசுக்குள்ள இந்த ரிசப்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கா, பரபரப்பா போயிட்டு இருக்கமா. அப்படி இருக்கும் பொழுது எங்க அக்கா வேற ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணாலா. அப்படி பண்ற ப்ராஜெக்ட் இந்த லேப்டாப்போட திருடு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. அதனாலதான் மாமா உங்க ரூம்ல வச்சேன். ஏய், இப்ப என்ன சொல்ல வர? நாங்க திருடங்கன்னு சொல்ல வரியா? நீ சொன்ன பழமொழிக்கும் அப்ப இங்க வச்சுட்டு போனதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்ப நீ எங்களை திருடன் தானே சொல்ல வர? ஐயோ அத்தை, நான் உங்களை போய் அப்படி சொல்லுவேனா? அப்புறம் அந்த பழமொழிக்கு என்னடி அர்த்தம்? திருடன் கையில சாவியை கொடுத்தா திருடு போகாதுன்ற? அப்படி இல்லத்த, திருட வர்றவங்க கூட இந்த ரூமுக்கு வந்தா திருடாம போயிடுவாங்க. என் அத்தையும் என் மாமாவையும் மீறி இந்த ரூம்ல யாரும் எடுக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கையில தான் அத்தை வச்சேன். பாத்தீங்களா, என் அக்கா லேப்டாப்பு இவ்வளோ பத்திரமா ஒரு கீரல் கூட இல்லாம என் கைக்கு வந்துருச்சு. கீர்த்தனா, உண்மையிலே நந்தினி லேப்டாப்பா இது? ஏன் மாமா நீங்களா அத்தை இவ்வளோ ஷாக்ல இருக்கீங்க? அப்ப என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? இல்ல இல்ல, அது 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 எது எது எது? ஏன் மாமா, ஏதாவது லேப்டாப் உடைஞ்ச மாதிரி கனவு கண்டீங்களா? என்ன மாமா இப்படி ஒதுருது? ஒன்று ஹான் சொல்லுங்க, இல்ல ஆஹான்னு சொல்லுங்க. இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இல்ல, அங்க மாடி ரூம் இருக்குல்ல, அங்க அங்க ஒரு லேப்டாப் ஏதோ உடஞ்சிருந்த மாதிரி பார்த்தேன். சரி, பதட்டப்படுத்த வேணாம உங்க எல்லாரையும் காலையிலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்ப அங்க உடஞ்ச மாதிரி ஒரு லேப்டாப் கிடந்தது. அது நந்தினியோடது இல்லையா? அட கடவுளே, என்ன மாமா லேப்டாப் உடைஞ்சு போச்சா? ஆமா, லேப்டாப் ஒன்று உடஞ்சு போன மாதிரி மேல் ரூம்ல கிடந்துச்சு மாடியில. நந்தினி எப்பவுமே அங்கதானே போய் உட்காந்து வேலை பார்க்கும் சென்டிமெண்டா. ஆமா, சென்டிமெண்டா எங்க அக்கா அங்கதான் உட்காந்து வேலை பார்க்கும். ஏன்னா மாமா ஒரு வாரம் அங்கதானே இருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல மாமாவை நினைச்சுக்கிட்டு அங்க போய் உட்காந்து வேலை பார்க்கும். அதான் 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 பாயிண்ட்டுக்கு வந்துட்டல. அந்த ரூம்ல தான் ஒரு லேப்டாப் இருந்துச்சு. அந்த ரூம்ல இந்த லேப்டாப் தான் உடஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. சரி, ரிசப்ஷன் முடிஞ்சு காலையில எல்லாரையும் பதட்டமாக்க வேணாமே நான் சொல்லல. ஐயோ மாமா, அந்த லேப்டாப்பா? ஆமா, ஏன்? ஐயோ மாமா, அந்த லேப்டாப்பா? ஐயோ மாமா, அந்த லேப்டாப்பா? என்னடி இழுத்துட்டு இருக்க? இருங்கத்த, சோகமா மூஞ்ச வைக்க ட்ரை பண்றேன்னு. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. மாமா, நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட காலையிலே உங்களெல்லாம் டென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக உண்மையை எங்க நல்லதுக்காக மறைச்சேன்னு சொன்னீங்கல்ல மாமா? ஆமா, அதேதான் மாமா நானும் பண்ணேன். நானும் ரிசப்ஷன் முடிஞ்சு மாமா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாரு. நேற்று வேற ரிசப்ஷனில் இருந்த மொத்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது மாமாவோட ஹாப்பி மூமெண்ட்டை காலையிலே ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு தான் மாமா நானும் உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் சொல்லலை. ஏய், என்ன சொல்ற?
மாமா அது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமான்னு தெரில. இருந்தாலும் 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 ஆமாம்மா, கலர் கன்றாவி தெரியாமலா பார்த்துட்டு வந்தீங்க? லேப்டாப்பு எங்கள் அக்காவது எந்த கலரு, மற்றவங்களது எந்த கலர்னு? புரியல. அது மாமா, அது நீங்கள் என்கிட்ட நல்லா பேசுனீங்களா? அப்படி நல்லா பேசும்பொழுது நான் இந்த மாதிரி வீட்டிலேருந்தே வேலை பார்ப்பேன்னு சொன்னீங்களா? அப்படி வீட்டிலேருந்து வேலை பார்க்குறீங்களே மாமா, இப்போ ரிசப்ஷனுக்கு வந்துட்டீங்களே, எப்படி வேலை பார்ப்பீங்கன்னு நான் கேட்டேன்னா, அப்போ என்ன சொன்னீங்க? நான் ஊர்லேருந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி சம்டைம்ஸ் உட்காந்து வேலை பார்ப்பேன்னு சொன்னீங்களா? ஆமா. அதான் சும்மா அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு இந்த லேப்டாப்பை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மாமா. என்ன சொல்ற? அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ டவர் கிடைக்கலையா வீட்டுக்குள்ள, சரி மாடியில் போய் உட்காந்தா நெட்டு கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போன்னு மாடியில் போய் உட்காந்து ஓப்பன் பண்ணனா, அப்படி மாடியில் உட்காந்து ஓப்பன் பண்ணும்பொழுது ஓப்பன் பண்ண எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் படித்தது வேற, நான் படித்தது வேறையா. சரி எதுக்குடா வீண் வேலைன்னு சொல்லிட்டு லேப்டாப்பு மறந்து போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் மாமா. அப்போ உடஞ்சது உங்கள் லேப்டாப்பா? என் லேப்டாப்பா? அந்த லேப்டாப் உடஞ்சி போச்சா மாமா? ஐயோ, ஆசையாக மாமா ஃபாரின்லேருந்து வரும்பொழுது உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொன்னீங்களே, 1.5 லட்ச ரூபா போட்டு ஒரு லேப்டாப்பு, அந்த லேப்டாப்பா மாமா? ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? அத்தை நான் வேணும்னே பண்ணலத்த. மாமா எங்கள் லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாருல, அதே மாதிரி தான் நான் அவர் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவர் எங்கள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லைண்ணா, நான் அவர் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லைத்த. நான் பார்த்துட்டு இருக்கும்போது வேறு வேலையாக இருந்ததுனால அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அதில் ஏன் தப்பு என்னத்த இருக்கு? ஆனால் லேப்டாப் எப்படி உடஞ்சிது? ஐயோ மாமா நீங்கள் அழுவாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். 1.5 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா. அதுவும் இல்லாமல் என் பேக்கப் ஃபுல்லாக அதில் தான் இருக்கு. என் ஆஃபீஸில் கால் பண்ணி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? மாமா மற்றவங்களாம் ஆஃபீஸில் லேப்டாப் உடஞ்சிட்டா என்ன பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரியே நீங்களே சொல்லுங்களேன். சொல்லி தான் பாருங்களேன் உங்கள் லேப்டாப் உடஞ்சிருச்சு அப்படின்னு. ஆமாம்மா, உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா டொமேட்டோ சட்னியா? அம்மா ஃபீல் பண்ணாதீங்க மாமா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கேத்துனா அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு தெரியுமா? ஆஃபீஸில் என்ன வேலையை ஒட்டியே தூக்கிடுவாங்க. அச்சோ, இப்போ என்ன மாமா பண்ணுறது? நான் எப்படி மாமா உடஞ்சுது? அப்போவே சொன்னேன் வேண்டாத வேலை வேணான்னு. போய மூட்ரா, உனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இப்போ இவ பேச்சுக்கெல்லாம் நான் திரும்ப பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். என்ன பேச போறீங்க என்கிட்ட? இங்க பாரு, உன்னை பொண்ணு கேட்டிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல? உங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ண முடியல, அப்படி இருக்கிற பட்சத்துல உன்னை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வேன். அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா இப்படி திமிரா உட்காந்து வாயெல்லாம் பேச முடியாது, புரியுதா? உன்னோட பாட்சாலாம் என்கிட்ட பழிக்காது, அதுக்கப்புறம் என் காலடியில தான் நீ வாழணும். ஐயோ அத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க, ஐயோ அத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா என்ன சிரிக்கிற? அத்தை நீங்க எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டதை பார்த்துட்டு நான் என்ன காதை முடிக்கிட்டா இருந்தேன் இல்ல கண்ணு தெரியாம இருந்தேனா? நீங்க பார்த்ததை கேட்டதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஆனா அத்தை நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்களே அத்தை. என்னடி என்ன தப்பு கணக்கு போட்டுட்டாங்க இப்போ? அதாவது அத்தை என் அக்காவை ஆகாஷ் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ஆகாஷ் மாமா நல்லா தான் இருந்திருக்கும். என் அக்காவும் ஐயோ அப்பா கஷ்டப்படுவாரே, அம்மா வருத்தப்படுவாங்களே, அத்தைக்கு மரியாதை கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு அடங்கி வாழ்ந்திருப்பா. ஆனா இப்ப நீங்க என்ன கணக்கு போட்டிருக்கீங்க? அக்காவை காட்டிலும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணும்பொழுது இன்னும் டபுள் மடங்கு பெனிஃபிட் இருக்கும், தங்கச்சி அக்காவை காட்டிலும் அடங்கி போவா, நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்களே. இதுல ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? எங்க அப்பா வந்து உங்ககிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றப்போ நான் ஆகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் இருக்கேன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இல்ல என்னடி சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவியா? அட ஆமா அத்தை, ஏன் வேற என்ன பதில் சொல்லுவேன் நீங்க எதிர்பார்த்தீங்க? எங்க அப்பா வந்து ஆகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றப்ப நான் பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவேன், எனக்கு மனப்பூர்வமான சம்மதம்.
இன்னும் சொல்ல போனா எங்க அப்பா என்ன பதில் சொல்ல போறாருன்னு பாக்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அத்தை. ஏன்னா எனக்கு ஆகாஷ் மாமா ரொம்ப பிடிக்கும். மாமா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற தங்கம். இல்ல 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 இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. ஐயோ மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயோ மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க சம்மதத்தை இங்க யாருமே கேட்கல. அத்தை அவங்க சம்மதத்தை சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா அவர் சம்மதத்தை சொல்லுவாரு. நீங்களும் நானும் ஓகே சொன்னாலும் ஓகே சொல்லலனாலும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீருவாங்க மாமா. ஏய் உங்க அப்பா சம்மதம் சொல்லணும் அவ்வளவுதானே? சம்மதம் சொல்லிட்டா உனக்கு சம்மதம் அப்படிதானே? ஐயோ அத்தை எங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டா எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். ஆகாஷ் மாமாவை எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். நான் தான் சொல்லிட்டேனே மாமா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாரு தங்கன்னு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற கேரக்டருக்குள்ள மருமக நான் கிடையாது. நீங்க 1 கொடுத்தா நான் திருப்பி 10 கொடுக்குற கேரக்டரு. ஃபியூச்சர்ல மாமியார் மருமகள் சண்டை பயங்கரமா போட போறோம். நான் அதுக்கு இப்பவே ரெடி. நீங்க ரெடியா? ஏய் அனுபவிப்படி. ஐயா அத்தை நீங்களே அனுபவிப்பீங்க. நான் தான் சொல்லிட்டேனே நீங்க 1 கொடுத்தா நான் 10 கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அது பாசமா இருந்தாலும் சரி பகையா இருந்தாலும் சரி. வர்த்தா அப்புறம் ஆகாஷ் மாமா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாமான்னு முடிவு பண்ணி வையே. நீ சொன்னல ஆஃபீஸ் போகிறப்போ என்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தியா கித்துமான்னு சொல்லிட்டு. ஆமாம் மாமா இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டு போக தானே வரணும். ஏன்னா எங்கள் அப்பா எப்படி சம்மதம் சொல்லிட்டு வரேன்னு தான் நினைக்கிறேன். அதனால மாமா மாமா ஐயோ மாமா எனக்கு வெக்கமா வருது. நான் போயிட்டு வரட்டுமா? போ போ ஃபர்ஸ்ட் போ. போயிட்டு வந்துடுறேன். ஈவினிங்கா பேசுவோம். இல்ல போட்டா நேற்று என்ன சொன்ன ரிசப்ஷன்ல? என்ன சொன்னீங்க? ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு டைம் இல்லை நாள் இல்லைன்னு சொன்னா இல்லையா? அப்படி இருந்து இப்போ ஹாயா மேடம் வரீங்கன்னா என்ன அர்த்தம்? மேடம் புது பொண்ணு லேட்டாக வருவாங்களேன்னு நானும் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் மேடம். ஏன்னா ஹெவி சாப்பாடுல. ஏம்மா ஹெவி சாப்பாடுக்கு நீங்கள் தான் நல்லா ஆட்டம் போட்டுட்டீங்களேம்மா. அப்படி இருந்து உங்களுக்கு எப்படி செரிக்காமல் இருந்தது? சாருமதி மேடம் நீங்களாம் ஃபுல்லாகவே இல்லை வந்தீங்க பேருக்கு வந்துட்டு போயிட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்குலாம் சாப்பிட்டது செரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் போனதுலேருந்தே சாப்பிட்டோம், இருந்தப்பவும் சாப்பிட்டோம், திரும்ப கிளம்புறப்பவும் சாப்பிட்டோம். எங்களுக்கு எப்படி சிரிக்கும்? எங்களுக்கு எதை சொல்லுவாங்களே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு அந்த மாதிரி கதை தான். புது பொண்ணு மாப்பிள்ள நடந்தது நின்னது உக்காந்ததுன்னு டயர்ட்ல இருந்திருப்பாங்க. நாங்கள் ரிசப்ஷனுக்கு வந்தது தின்னது தூங்கினதுன்னு டயர்ட்ல இருந்தோம். இதில் என்ன மேடம் தப்பு? தப்பு இல்லையான்னு உங்கள் டிஎல் உள்ள வந்துட்டாங்க. போய் அவங்கள்ட்ட கேளுங்க. டிஎல் வந்துட்டாங்களா மேடம்? புது பொண்ணு டிஎல் கிடையாது. புது பொண்ணு வந்துட்டாங்களா? புது பொண்ணு மட்டும் இல்ல புது மாப்பிள்ளையும் வந்துட்டாரு புரியுதா? 2 புது பொண்ணு உள்ள வந்துட்டாங்க. ஒரு புது மாப்பிள்ளையும் உள்ள வந்துட்டாரு. இன்னொரு புது மாப்பிள்ளை ஃப்ளைட்ல பறந்து போயிட்டாராமா. அவர் ஃபாரின்கே போயிட்டாரு. இந்த இருக்கிற ஆபீஸ்க்கு நீ வரதுக்கு இவ்வளவு நேரம் புரியுதா? மேடம் இது என்ன மேடம் கொடுமையா இருக்கு? யாராவது இதெல்லாம் அடுக்குமா? யாராவது இதெல்லாம் ஏத்துப்பாங்களா? இதெல்லாம் எப்படி மேடம் பாசிபிள்? ஆனா கவிதா பாசிபிள் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாரும் ஆபீஸ் வந்துட்டாங்க. நீங்க தான் லேட்டு. கடவுளே இங்க பாரு கவிதா மேனேஜர் இருந்ததெல்லாம் மறந்துட்டு நான் உங்ககிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீ அட்வான்டேஜ் லெவல் எடுத்துக்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா? மேடம் உண்மையாவே வந்துட்டாங்களா? ஆமாம்மா உண்மையாவே வந்துட்டாங்க. ப்ராஜெக்ட் என்ன சாதாரண ப்ராஜெக்ட் நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு டீ எல்லாம் நந்தினி இருக்கும்போதே அவங்க ப்ராஜெக்ட்டை முடிக்கணும்னு அவர் டீயா வேலை பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது இப்போ பொண்டாட்டின்னு டிஸ்பிளேவே பண்ணிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் பொண்டாட்டி மாசா அவுட்புட் கொடுக்கணும்னு அவர் எவ்வளோ எஃபெக்ட் போடுவாரு. லேட்டாக வந்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு கூட்டு பாட்டு விடாம இருக்காருன்னு பெருமைப்பட்டுக்கோ. இல்லைன்னு வச்சுக்க. ஏன் மேடம் நீங்க சொல்ற லாஜிக் படியே வச்சுப்போமே. இதுக்கு முன்னாடி டீ எல்லாம் நந்தினி மேடம் இருக்கும்போதே அவங்க மாசா முடிக்கணும்னு நினைச்சாரு. இப்போ ஒய்ஃபா வேற மாறிட்டாங்க. அப்படி ஒய்ஃபா இருக்கிற அவங்க மாசா முடிக்கணும்னு இவர் ஏன் ப்ராஜெக்ட் ஹெட்டா நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடாது? சொல்ல போனா அவரே ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துடலாம். இன்னும் மாசா இருக்கும்ல. ஏன் நீங்க ஆபீஸ்க்கு வராம வீட்லயே இருங்களேன். சேலரியை மட்டும் நாங்க போட்டுறோம் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு. கேட்க நல்லா இருக்கு மேடம் செய்றீங்களா? கவிதா சொல்லுங்க மேடம். ப்ராஜெக்ட் தனித்தனி தான். நந்தினி வேற ப்ராஜெக்ட் நான் வேற ப்ராஜெக்ட். ஆனா திட்ட நோய் எனக்கு தான் மேடம். ஆனா இப்ப அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. மேபி 2 பேரும் கார்ல ஒண்ணா வந்தாங்களான்னு தெரியல. இல்ல சின்சியாரிட்டி பிரகாரம் நந்தினிய ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு அவர் மட்டும் கார்ல வந்தாரான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு டவுட் இருக்கு. இஸ் இட்? ஆஃப் கோர்ஸ்
ஆனா ஆபீஸ்க்குள்ள வந்த செகண்ட்ல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் அவர் பொண்டாட்டின்னு எந்த இடத்துலயும் ஒரு பார்வை பார்க்கல. இதுக்கு முன்னாடி எப்படி ஆபீஸ்ல இருந்தாரோ அதே மாதிரியே தான் இருக்காரு. அந்த புள்ள அதுக்கு மேல டஃப் கொடுக்குது. தான் புருஷன் தானேன்னு ஒரு பார்வையும் பார்க்க மாட்டுது. அது யாரோ மாதிரி ஆபீஸ் வந்தது, யாரோ மாதிரி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. அவர் ஆஸ் யூஷுவல் எம்டி மாதிரியே 2 லிட்டர் கஞ்சி குடிச்சிட்டு வெறப்பா உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு. புரியுதா மேடம்? சீரியஸ்லிடாமா சொல்லப்போனா நேற்று ரோஹித் சாருக்கு ரிசப்ஷன் ஒன்று நடந்ததா, அதில் நந்தினி தான் பொண்ணா இருந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு எனக்கு இப்போ டவுட் இருக்கு. நானே பயங்கர மன உளைச்சல்ல இருக்கேன். அதனால நீங்களும் மன உளைச்சலுக்கு நாளாக்காம போய் ப்ராஜெக்டை முடிங்கடா. ப்ராஜெக்டை முடிக்கல அப்படின்னா அவ்வளோதான், என்ன முடிச்சுட்டு வரேன்னு. ஓ மை காட், போடாமா போய் நந்தினி தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தீயா கொழுந்து விட்டு எரியலனாலும் தீ பொறி மாதிரியாச்சும் வேலை செய்யுங்க, சரியா? ஓகே மேடம். கஷ்டம் மேடம். நீங்க டெரரா இருந்தப்ப கூட இந்த பிள்ளைங்களாம் ஒரு அளவு பாவம் பார்த்துச்சிங்க. நீங்க அதுங்க கூட சேர்ந்துட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சோன்னே பசங்க உங்களுக்கே பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க மேடம். இல்ல என்ன பண்றது, பசங்க நல்ல பசங்க தான். நான் தான் புரிஞ்சுக்காம கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதட்டி சொல்றதை விட நல்லா பேசினா நல்லாதாம்மா வேலை பார்க்குது பசங்க. பரவாயில்ல மேடம், ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டீங்க. இருக்கட்டும்மா. அனுசு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா? முடிக்கணும்டி. நீ முடிச்சிட்டியா? ஆண்டா, புதுசா கல்யாணம் ஆனா யாரும் வேலைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரமாச்சும் அட்லீஸ்ட் லீவ் எடுப்பாங்க தெரியுமா? ஆனா இவங்க என்னடி ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல? என்னடா பண்றது இப்ப? ஏன்டி ரிசப்ஷன் முடிஞ்ச எஃபெக்ட் நம்மளுக்கே நம்ம மைண்ட்ல இருந்து போல. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நம்மளுக்கு முன்னாடி சீக்கிரமா வந்தாங்க ஆபீஸ்? பாத்தியா, எல்லாருக்கும் இதே டவுட் தான். ஆனா இந்த டவுட் யார் கிளியர் பண்ணுவா? ஏய் கவிதா, இங்க பாரு. மேடம் மார்னிங்கே வந்து ஏன் கவிதா லேட்டா வந்தா பெர்மிஷன் சொல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ, நீ என்ன சொன்ன? மீரா மேடம் தான் சமாளிச்சாங்க. பாவம் உனக்காக. இல்லை நந்தினி, உங்களுக்கு எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு கால் பண்ணி கவிதா சொன்னா பெர்மிஷனு வந்துருவா அப்படின்னு சமாளிச்சாங்க. சே, இப்போலாம் மேனேஜர் அநியாயத்துக்கு நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு. நம்மளாம் முன்னாடி பர்மிஷன் சொன்னாலே ஏன் அவங்கள்ட்ட சொன்னேன் இவங்கள்ட்ட சொன்னான்னு கேட்ட காலம் போய் இப்போ பர்மிஷனே சொல்லனாலும் அவள் என்கிட்ட சொன்னான்னு அப்படி காப்பாத்துறாங்க. இந்த நன்றிலாம் நான் எப்படி காப்பாற்றுவேன்? இந்த நன்றி கடன்லாம் நான் எப்படி அடைப்பேன்? கருமோ வளராதண்ணே. இருந்தாலும் மீரா மேடம்க்கு என் மேலே தனி பாசம்ண்ணே. ஆமாம்மா. பாரு கவிதா, நீ ஏதாவது சீக்கிரமா முடிச்சிட்ட அப்படின்னா என்கிட்ட அப்டேட் பண்ணு. அதே மாதிரி நான் சீக்கிரமா முடிச்சிட்டனாலும் உன்ட்ட அப்டேட் பண்றேன். இதுக்கப்புறம் 4 நாள் தீயா வேலை செய்யணும் குமாரு. ஆமா, வேலை பார்க்கணும். பாவம் புது பொண்ணா இருந்துட்டு அவங்களே வந்துட்டாங்க. நம்மளாம் என்ன புது பொண்ணா? அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளாம் வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா பார்க்கணும். பவி, நீ முடிச்சிட்டாலும் சொல்லுன்னா சொல்றேன்டா. ஒழுங்கா போய் நீ ஒர்க்க பாரு. அப்புறம் நான்சியும் பண்றாள் இல்லையான்னு நீ நோட் பண்ணிட்டே இரு. வேற ஏதாவது டவுட்னாலும் மேம் கிட்ட கேளுங்க, இல்லை என்கிட்டயாச்சும் கேளுங்க, சரியா? டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். மேம் நம்மளுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளும் மேடம்க்கு பெஸ்டா பண்ணி கொடுக்கணும். சரிடி. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. ஆப்பிள் லேப்டாப்ல ப்ராஜெக்ட் புரியலையே. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அறிவுக்கு எட்டலையே. சொன்னாலும் சோகமம்மா, அவுட்புட் வராது நேரமம்மா. கடவுளே காப்பாத்திடு, இல்ல நான் ஓடிடுவேன். நேச்சக்காரன் எதுக்கு தான் ஃபோன் அடிச்சிட்டு இருப்பானோ தெரில. ஏய், எதுக்கு இந்த ஃபோன் எங்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏய், சும்மா இந்த பைத்தியக்காரன் கால் பண்ணிட்டே இருக்காண்டி. கடவுளே, அவன் ஓனர் ஆகி போயிட்டான். அவன் அங்கே இருக்கும்போதாச்சும் நம்ம வேலையை அவன் தலையில கட்டி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். இப்போ என்ன பண்ணுறது? டவுட் கேட்டால் டவுட்டாக மட்டும்தான் சொல்லித்தரான். நான் பண்ணி தரேன்னு கார்த்திக் மாதிரி கேட்க மாட்டான். இங்கே பாரு, அவன் நம்ம கூட இருந்ததுனால தான் நம்ம உருப்படவே இல்லை. இப்போ அவன் நம்ம கூட இல்லாததுனால தான் நம்ம உருப்படுறோன்னா. பேசுங்க, உங்கள் வை, நீங்கள் பேசுவீங்க, நான் பேச முடியுமா? ஏன்னா நான் பைத்தியம் இல்லைல்ல. ஏய், அப்போ நான் பைத்தியங்கிறியா? யாருக்கு தெரியும்? இங்கே பாரு கவிதா, இவங்கிட்ட ஃபோன் எடுத்து ப்ளீஸ்டா பவியை டிஸ்டர்ப் பண்ணாத, ப்ராஜெக்ட்டுக்கு டைம் இல்லை, முடிக்கணும் அப்படின்னு சொல்லடி. அம்மா, அவன் நம்ம கூட ஒர்க் பண்ணப்போ அவன் சைடு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுல, அதை நீ முடிக்கிறேன்னு வீரவசனமாக கேட்டு வாங்கினல, அதை முடிச்சிட்டியா? பாரு, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே தெரியுமா? நான் மட்டும் வாயை முடிட்டு கம்மன் இருந்திருக்கலாம். நான் அவன் ஒர்க்கை பார்க்குறேன்னு சொன்னதுனால தான் அந்த ஒர்க் விஷயமா பேசுகிறேன்னு உசுரம் வாங்கிட்டு இருக்கான் கூட்டேன். ஏன்டி ஒர்க் விஷயமா பேச கூட்ட போய் கேட்டு வந்து தொலையாண்டி. அது நம்ப மாட்டேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கடி அவன் வேலையும் சேர்த்து பார்க்குறேன்னு சொன்னேன்? அது சொன்னா பண்ணு. இப்போ நான் போகலடி, எனக்கு வேலை இருக்கு. நீ சொல்ல அவன்கிட்ட. பாரு பவி, உனக்கும் கார்த்திக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், எவ்வளோ நீங்கள் 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கலாம். ஆனால் ப்ராஜெக்ட் அப்படி கிடையாது. அவன் ஒர்க்கை நீ தான் பார்க்குறேன்னு சொல்லி கேட்டிருக்க. இதுக்கு நடுவில் ரேக்கா வேற இருக்கிறா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ உன் ஒர்க்கை முடிக்கிறத காட்டிலும் அவன் ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிக்கிறது தான் நல்லது. புரியுது கவிதா. ஆனால் இப்போ காலையிலே போனான்னு வச்சுக்கோயேன், அவன் தேவையில்லாத பேசி வம்பு வளர்த்து டென்ஷன் தான் ஆகும். எனக்காக அட்டன் பண்ணி பவிக்கு வேலை இருக்கு, இப்போதைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லுடி. பேஸ்டி
ஏற்கனவே அவன் நேற்று நைட்டு எனக்கு ட்ரெஸ் தேவையில்லாமல் கொடுத்து அதை நான் போட்டு போய் நைட்டு ரேக்கா செம்மையாக பிரச்சனை பண்ணி விட்டா தெரியுமா? எங்கள் சித்தி எப்படிலாம் கேவலமாக திட்டினாங்க தெரியுமா? கேவலமாக திட்டினாங்கன்னு காலையில் ரியாக்ஷன் இல்லாத உட்காந்துருக்கேன். ஆமாம், இப்போல்லாம் பழகி போச்சு, என்ன பண்ண சொல்கிறேன்? கேவலமாக திட்டினாங்க தான், அதுக்கு நான் அதையே நினச்சிட்டு உட்காந்துருந்தா ப்ராஜெக்ட் யார் முடிப்பா? நான் பவி வர வர வித்தியாசமாக யோசிக்கிறேன்னா. ஏய், இவன்கிட்ட சொல்லுடி. நான் இப்போ திரும்ப அவன் ரூமுக்கு போனாலும் ரேக்கா தேவையில்லாமல் அதை நோட் பண்ணிட்டு வந்து கேட்பா. அங்கே போனாலும் அவன் தேவையில்லாமல் பேசுவான். என்னை ஒர்க் பண்ண விட சொல்லுடி. சொல்கிறேன், ஆனால் அவன் அதிகம் மீறி எதாவது பேசினா எனக்கு தெரியாது. நீ ஃபஸ்ட்டு சொல்லு. ஹலோ கார்த்தி. என்ன கவிதா, பவி பிளேஸ்ல இல்லையா? இல்ல சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா? அதனால அவன் மொபைல நீ எடுத்தியா? கடவுளே, நான் தான் அப்பவே சொன்னல பாம்பின் கால் பாம்பரியும்னு. இதான் கோளாராச்சே. ஒழுங்கா பேசுடி. ஆமா கார்த்தி, அவ உண்மையிலே பிஸியா இருக்கான்னா? ஏன் கவிதா, நான் நார்மலா உங்க கூட பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது, எப்படி நடக்குது, யாரு வரா, யாரு போறா, யாரு என்ன வேலை செய்யறா, எப்படி வேலை செய்யறா அப்படின்றதெல்லாம் அக்கு வேற ஆணி வேறையா நோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப எம்டி சீட்லயே உட்காந்துருக்கேன். இப்ப நான் எவ்வளோ வேலை பார்ப்பேன், இல்ல எவ்வளோ தூரம் மானிட்டர் பண்ணுவேன். ஐயோ, நான் சொன்ன சாமி, அந்த முட்டைக்கண்ணி தான் ஒத்துக்கல. உன்னை ஏமாத்த ட்ரை பண்ண சொன்னா. எனக்கு தெரியும் பிளான் ஃபெயிலியர்னு. ஏய் ஓடி முட்டைக்கண்ணி. இங்க பாரு கவிதா, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவளை காதுல வாங்கிக்க சொல்லு. அவ இப்போ இந்த செகண்டு என் ரூமுக்கு வரல அப்படின்னா என் சைடு எனக்கு அலோகேட் பண்ண ஒர்க்கை நான் டெலீட் பண்ணிடுவேன். நான் டெலீட் பண்ண அப்படின்னா என்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்கிட்டேருந்து ப்ராஜெக்டை ஏன் கரெக்டாக பவி வாங்கல, பவி ஏன் பண்ணல அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்களே தவிர கார்த்திக் பிரகாஷ் டெலீட் பண்ணிட்டாரு அதனால ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு யாரும் பேச மாட்டாங்க. எப்படி வசதி? இப்ப பவி ரூமுக்கு வருவாங்களா, வரமாட்டாங்களா? கார்த்தி, என்ன கவிதா? உன் கூட பழகின பாவத்துக்கு உன் கையாலே ஒரு விஷ பாட்டில வாங்கி கொடுத்துரு. குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். ஓ மை காட், உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிப இருக்கு கவிதா. ஆனாப்பா, இதெல்லாம் முதல் மரியாதை காலத்திலே பேசிட்டாங்க. இப்ப நீ பேசாத. எனக்கு என்னவோ உன் கூட பழகின பாவத்துக்கும் இவ கூட பழகின பாவத்துக்கும் ஒண்ணு நீங்களா விஷத்தை வாங்கி கொடுத்து குடிக்க சொல்லணும், இல்ல நானா மனசை தைரியப்படுத்திட்டு குடிச்சிட்டு செத்துடணும். கவிதா, டேய் வேணாண்டா. நான் சொல்லிட்டேன் கவிதா, சொன்னா செய்வேன். உனக்கு தெரியும்ல, டெலிட் பண்ணவா? பவித்ரா, போய் தொலைறேன். 2 பேரும் வாயை மூடுங்க. ஓகே, நவ் ஐ கட் மை கால். எம்டி சார், தேவையில்லாம என்ன கூப்பிட்டு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ கொழுப்பு இவளுக்கு. சொல்லுங்க சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கோ கூப்பிட்டா, என்ன இப்போ அதுக்கு? சார், நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன். அப்பப்போ என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்று நீங்க தேவையில்லாம பண்ண காரியத்துக்கு நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அழுது அப்படி திட்டிருக்காங்க என் சித்தி என்ன. பவித்ரா மேடம் என்கிட்டயே சொல்றீங்க? ஆமா சார், உங்ககிட்ட தான் சொல்றேன். ஏன் உங்க காதுல விழலையா? நல்லாவே விழுது. ஆனா நீங்க பேசுறது என்னவோ ஆச்சரியமா இருக்குன்னு. என்ன டைரக்டாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? வழக்கமா இப்பெல்லாம் பேச மாட்டீங்களே மேடம். எப்போ உங்க சித்தி பேசுறதெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கடுப்பை மட்டும்தான் காட்டுவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப வந்து என்னவோ நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கஷ்டப்பட்டதை எப்பவுமே சொல்லாம மொட்டையா வந்து இனிமே என்ன பார்க்காத, இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு தானே பழைய பாட்டு பாடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல சாதாரணமா வந்து உங்க பிரச்சனையை என்கிட்ட கொட்டிட்டு இருக்கீங்க. சார், தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பத்தியா, அதை விட்டுட்டு தேவையில்லாம நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, சார் தள்ளி நின்று பேசுங்க. தள்ளி நின்று பேசுற விஷயம் இல்ல, கிட்ட நின்று பேசுற விஷயம். இங்க பாருங்க, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ முட்டைக்கண்ணி. போய் அதெல்லாம் நீ பாத்துக்கோ, அதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்ல. நான் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, நேற்று உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லாம் ரெடி பண்ணனா. சார், அப்படி ரெடி பண்ணும்போது எனக்கு உன் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு வேளை நமக்கும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல நம்ம 2 பேருக்கும் நீங்க ரொம்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. லிமிட்டை மீறி பேசிட்டு இருக்கீங்க. உங்க லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். ஆமால்ல, என் லிமிட் என்னன்னு நான் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும்ல.
ஆமா, நல்லா இருக்கும். அப்படி பேசுறது தான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதே. ஆமா, தேவையில்லாம தான் பேசுறேன். இவ்வளோ நாளா எல்லாத்தையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சு பார்த்துட்டேன்ல. நான் உன்னை மிஸ்யூஸ் பண்றேன்னு நீ தானே சொல்லுவ. ஆமாண்டி, மிஸ்யூஸ் தான் பண்றேன் அப்படின்னு இப்போ சொல்லணும்னு தோணுது. மிஸ்யூஸ் பண்ணா என்ன தப்புன்னு சொல்ல தோணுது. இப்போ கூட நான் அதை தான் சொல்றேன். நீங்களும் தேவையில்லாம இப்ப மிஸ்யூஸ் பண்ண தான் பாக்குறீங்க. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா விட்டுற வேண்டியதானே. அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி கூப்பிட்டு பேசுறது, அட்வான்டேஜ் லெவலுக்கு போறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. மிஸ்யூஸ் பண்ணி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி, நீயே ஒத்துக்கிட்ட விஷயம் தானே இது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்போ வேணாலும் உன் மேலே உரிமை எடுப்பேன். மிஸ்யூஸ் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடி? நீ கேட்கவே கூடாது. சார், நான் திரும்பவும் சொல்றேன், லிமிட் மீறி பேசுறீங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க. எனக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கு, நான் போய் பார்க்கணும். நீங்க உங்க ப்ராஜெக்ட் வச்சு ப்ளேம் பண்றீங்க, நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னை தீண்டக்கூடாது, வானோடும் சொல்லாத வங்கக்கடல். என்னை ஏந்த கூடாது, கையோடு சொல்லாத புல்லாங்குழல். நீ தொட்டால் நிலவிரல் கரைகளும் நீளுமே. சார், இங்கே பாரு, நான் என் லிமிட்குள்ளே தான் பேசுகிறேன், புரியுதா? என் லிமிட் இல்லாத விஷயத்தையும் எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் பண்ணுவேன், உன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். ஏன்னா நீ தான் என் பொண்டாட்டி. இப்போ எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது. வேணாம். பண்ணணும்னு தோணுதுன்னு தான் சொன்னேன். பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கல, புரியுதா? நான் உன் பெர்மிஷனை கேட்கல. விடுங்க. கையின்றி செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ, காலின்றி செவ்வாழை நகளில் நீ சொன்னால் நான் நம்பிதிடவோ. மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய். காலத்தால் மூவாத உயர்தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? இப்போ போய் உன் ஒர்க்கை பாரு. எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னா. நான் எதுக்கு இப்படி டார்ச்சல் பண்ணுறேன்? வீட்டில் சித்தி எவ்வளோ டென்ஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? அது பத்தாதுன்னு இங்கே வந்தால் இப்போலாம் நீ டென்ஷன் பண்ணுறேன். என்ன நீ வா பொண்ணு பேசிட்டு இருக்க? கோல் மீ சார். கார்த்தி, நான் சொல்கிறத கேளு கார்த்தி. நான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? தேவையில்லாத வேலை பார்க்காத கார்த்தி, அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே பாரு, இப்படிலாம் நீ சென்டிமெண்ட்டாக பேசினா நான் அப்படியே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவேன்லாம் நினைக்காத. அப்படி தான் பண்ணுவேன். வீட்டில் யார்கிட்டையும் உன்னால் கத்த முடியாது, ஆனால் என்கிட்ட வந்து மட்டும் கத்துவேன். வீட்டில் யார்கிட்டையும் பேசி உன்னால் புரிய வைக்க முடியாது. அவங்க பண்ணுற எல்லா டார்ச்சலையும் நீ தாங்கிப்ப, ஆனால் நான் பண்ணுற டார்ச்சலை தாங்கிக்க மாட்டேன். அப்படி தானே? அதே போல் வீட்டில் யார்கிட்டையும் உன்னால் ஆர்கியூ பண்ண முடியாது, என்கிட்ட மட்டும்தான் ஆர்கியூ பண்ண முடியும். அப்படி தானே? நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன். என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நீ ட்ரை பண்ணாத, தூத்து தான் போவேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கார்த்தியோட ரொமான்ஸும் அதிகமாக தான் இருக்கும், காதலும் அதிகமாக தான் இருக்கும், டார்ச்சலும் அதிகமாக தான் இருக்கும். தேவையில்லாதது தேவை உள்ளதுன்னு நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. நேற்று ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன் பண்ணதுலேருந்தே எனக்கு ஏதோ அதே மைண்டில் தான் ஓடிட்டு இருக்கு. வேணும்னா நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு மைண்டில் இருக்கு. கார்த்தி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏய், போய் உன் வேலையை பாரு, புரியுதா? உன்னை இங்கே பார்த்துட்டு இருந்தோம், என் மைண்ட் மாறினாலும் மாறிடும். எனக்கு பயமா இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன். ஆனால் நீ தான் என் லவ்வர், நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் எல்லாமே. அதே நேரத்தில் எனக்கு தெரியும் உன்கிட்ட எப்போ எப்படி நடந்துக்கணும்னு. எனக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரியும், அது எப்படி உன்கிட்ட தீர்த்துக்கிறதுன்னு தெரியும், புரியுதா? அதனால நான் இப்படி தான் இருப்பேன். என்ன சேஞ்ச் பண்ணுறதை விட்டுட்டு முடிஞ்சா நீ சேஞ்ச் ஆகு. வீட்டில் இருக்கிறவங்கள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணு. எப்போ பொண்ணு கேட்கணும், எப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லு, கேட்டுடலாம், பண்ணிடலாம். திரும்ப என்கிட்ட வந்து சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரி பேசுறது, நான் உனக்கு தேவையில்லன்னு சொல்றது, நீ எனக்கு தேவையில்லன்னு சொல்றது, எங்க சித்தி கொடுமை பண்றாங்க அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க பாரு, எனக்கு ஏற்கனவே உன் மேல லவ் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றேன், ஆசையும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றேன். அப்படி இருக்கிற என்னால வெயிட் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னாலையும் வெளியில சொல்ல முடியாது, பவித்ராவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், பவித்ராவை தான் நான் லவ் பண்றேன்னு, புரியுதா? கூடிய சீக்கிரம் வெளியில சொல்ல பாரு, பர்மிஷன் வாங்க பாரு, எழுத்து பேச பாரு. அதை விட்டுட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோயேன். இந்த மாதிரி லவ் ரொமான்ஸ் அதிகமாகி அப்புறம் வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப என்கிட்ட வந்து
மிஸ்யூஸ் பண்ணிட்ட கார்த்தி அப்படின்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப மிஸ்யூஸ் தான் பண்ணுவேனே தவிர ஐயோ மிஸ்யூஸ் பண்றேன்னு இவ கேட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு உட்காந்து பத்தியா அந்த மாதிரி உட்காந்துருப்பான் உடஞ்சு போயின்னு மட்டும் கொட்டுகளவும் நினைச்சிடாத புரியுதா? போய் ப்ராஜெக்ட் ஒர்க்கை பாரு. அப்பப்போ தோணுனா கூப்பிடுவேன் தான், இப்படிதான் பண்ணுவேன் புரியுதா? விட்டா மிட் நைட்ல உன் வீட்டுக்கு கூட சிவரேறி குதிச்சு வருவேன். அந்த அளவுக்கு போக கூட இந்த கார்த்தி தயங்க மாட்டேன். புரியுதா சொல்லும்? ஸோ கோ டு யுவர் பிளேஸ், ஸ்டார்ட் யுவர் ஒர்க். தென் உன்னோட பார்ட் என்னவோ இந்த ப்ராஜெக்ட்ல அதை ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க பாரு புரியுதா? தேவையில்லாததை நினச்சி மைண்டை டைவர்ட் பண்ணிக்காம உன்னோட திறமைய அவுட்புட்டாக காமி. ஆல் தி பெஸ்ட். மேடம் சொல்லுங்க மீரா. என்ன மேம் புதுசாக இங்கே வந்து உட்காந்து வேலை பார்க்குறீங்க? கேபினில் தானே இருப்பீங்க. ஏன் இந்த ஆஃபீஸில் நான் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை மேடம், நீங்கள் ஒர்க் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் இல்லை மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்த நீங்கள் கேபின் உள்ள போய் உட்காரல, இங்கே வெளியிலே உட்காந்துருக்கீங்க. அதுவும் இங்கேயே உட்காந்து ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதான் மேடம், ஐ ஹவ் மோர் டவுட்ஸ். ஐ ஹவ் ஆல்சோ மோர் டவுட்ஸ் மீரா. நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுமா? ஷோர் மேம். நம்ம ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ண அவுட்புட் எனக்கு இப்போ வேணும் புரியுதா? எஸ் மேம். அதே போல் என்னதான் நந்தினி டீமுக்கும் நம்ம டீமுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருந்தாலும் ஆஸ் அ மேனேஜராக நந்தினி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணல, இல்லை நந்தினி ப்ராஜெக்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, எரர் வருது அப்படின்னா நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே மேம். இப்போ நந்தினி மேடம் ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, முடிக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஐயோ, அப்படி என்ன கேள்வியை கேட்டுட்டோம்? இலக்கியா மேடம் நார்மலாக பேசினாலே நம்மளுக்கு சுத்தமாக விளங்காது, இதில் வேற சிரிச்சுக்கிட்டே பேச போகிறாங்களா? சுத்தம். மீரா, நான் தான் மேம். திரும்பவும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு வேளை நந்தினி ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மனசுக்குள்ள கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்வேன். சே, நம்ம கணிப்பு தப்பாயிடுச்சு அப்படின்னு எனக்கு லேசாக வயிறு எரியத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் நந்தினி முடிச்சிட்டா கம்பெனிக்கு பெருமை, அது என் கம்பெனி. அப்போ எனக்கு சந்தோஷமா வருத்தமா? மேடம், நீங்க இப்போ ஒரு ஃபீலிங்ஸை சொல்றீங்க, அது சந்தோஷமா இல்லை வருத்தமா மேடம்? மீரா, நந்தினி ப்ராஜெக்டை முடிக்கலன்னா நந்தினிக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். நான் சொன்னது 100க்கு 100 கரெக்டுன்னு அர்த்தம் புரியுதா? கம்பெனிக்கு நஷ்டம்னு அர்த்தம். ஒரு வேளை ப்ராஜெக்டை நந்தினி முடிச்சிட்டா என் பொண்டாட்டி திறமசாலின்னு ரோஹித் மாமா சொன்னது கரெக்ட் ஆகிடும், கம்பெனிக்கும் ப்ராஃபிட் வந்துடும். தட் மீன்ஸ் லாபம். இப்போ சொல்லுங்க, நான் எதை விரும்புவேன்னு நினைக்கிறீங்க? ரோஹித் மாமா ஜெயிச்சு நான் தோக்கணுமா, இல்லை நான் ஜெயிச்சு கம்பெனி தோக்கணுமா? மேடம் தலை சுத்துது மேடம். அப்போ நந்தினி மேம் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? மீரா, நந்தினின்ற ஒரு கேரக்டர் சாதாரண ஆள் இல்லை. நந்தினியோட தடம் மாறினாலும் தடுமாறினாலும் கடைசியில் அவங்களோட எய்மை தட்டி தூக்குற ராகம். அப்படி ஒரு ஆள். நந்தினியை இறக்கி வச்சு பேசுகிற அளவுக்கு நந்தினி சாதாரண பொண்ணும் இல்லை, அதே நேரத்தில் நந்தினியை தூக்கி வச்சு பேசுகிற அளவுக்கு இந்த இலக்கியாவுக்கு மனசும் இல்லை. இப்போ புரியுதா மீரா? போய் வேலையை பாருங்க, ப்ராஜெக்ட் ரிசல்ட் வரட்டும், அப்புறம் யார் மாஸ்ன்னு கம்பெனிக்கு தெரியும். சஞ்சய் சார் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எப்போவுமே இந்த ஆஃபீஸில் மீரா மீரான்னு சொல்லிட்டு ஒரு தனி பாசத்தோட இருப்பார். நான் ப்ராஜெக்டை முடிக்க போகிறேன் அப்படின்னா, இல்லை ப்ராஜெக்ட் முடிக்க போகிற டைமில் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட, இல்லை மீரா உங்களால் முடியும், பண்ணுங்க மீரா, பில்லர் ஆஃப் திஸ் கம்பெனி அப்படின்னு நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். நான் காமெடி பண்ணாலும் சரி, நான் அழுதாலும் சரி, நான் சிரித்தாலும் சரி, மீராஜி மீராஜின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போது எங்கே போனார்? அன்றைக்கி தான் விளையாட்டாக சொல்லிட்டு போகிறாரு, வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வரல, ஃபோனும் ரீச் ஆகலை. என்ன ஆகியிருக்கும்? வேறு ஏதாவது ப்ராப்ளமா? மீரா, என்னாச்சு மீரா? ஒரு மாதிரியா இருக்கீங்க, அது உங்க நின்றுட்டு இருக்கீங்க. சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க மீரா, அது ஒரு மாதிரி டல்லாலாம் இருக்கீங்க. இல்லை சார், சஞ்சய் சார் அன்னைக்கு வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஃபன்காக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு உண்மையிலே சஞ்சய் சார் வரல.
எங்க சார் அவர் சொன்ன மாதிரி உண்மையா வேலையை விட்டு போக சொல்லிட்டாரா ரோஹித் சார்? அப்படிலாம் சொல்ற ஆள் இல்லையே சார். ஏன்னா ரோஹித் சார் சஞ்சய் சார் இல்லாம ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு புரியுது மீரா, நீங்கள் ஃபீல் பண்ணுறது. அவர் இல்லாத இந்த ஆஃபீஸை நினச்சி கூட பார்க்க முடியல சார். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். சஞ்சய் சார் உங்களுக்கு வெறும் கொலிக்கா மட்டும் இல்லை, பெஸ்ட் சோல். அதை என்னால் உணர முடியுது. இந்த ஆஃபீஸில் நீங்கள் எப்போல்லாம் உடஞ்சி போய் நின்னீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக பலமாக நின்னது சஞ்சய் ப்ரோ தான். எப்போவுமே சொல்லுவார் சார், பொண்ணுனா மீரா மாதிரி தான் இருக்கணும், எவ்வளோ போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறான்னு. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா சார், நான் ஒரு காமெடி பேஸு. நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் சஞ்சய் சார் என்கிட்ட வந்து, மீரா உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் சாதிப்பீங்க, மீரா உங்களுக்கு எப்போ என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நான் இருப்பேன் அப்படின்னு தைரியம் சொல்லிகிட்டே இருப்பார் சார். இப்போது அவர் திடீர்னு இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார். உண்மையிலே அவர் எங்கே தான் சார் போனார்? நான் காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், ரீச் ஆகலை சார். ஐயோ மீரா, அமைதியாக இருங்க. ஏன் அழுவுறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சஞ்சய் சார் யாரையும் விட்டுட்டு போல. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்க முடியுது. சார் அப்போ அவர் எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை மீரா, எனக்கு எங்கன்னெலாம் தெரியாது. ஆனால் நைட்டு கிளம்பி போனார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணுறேன், பேச முடியல. காலையிலேருந்து நானும் கால் பண்ணிட்டு தான் மீரா இருக்கேன். சஞ்சய் ப்ரோக்கு ரீச் ஆகலை. ரோஹித் ப்ரோவும் இப்போ தான் கால் பண்ணி கேபினுக்கு வந்து கூப்பிட்டாங்க. நானும் அதனால தான் போயிட்டுருக்கேன். மார்னிங் நானும் ரோஹித் சார் ரூமுக்கு போயிட்டு விஷ் பண்ணேன் சார். சாரும் தெளிவாகவே இல்லை. அதனால தான் சார்கிட்ட நான் சஞ்சய் சார் எங்கன்னு கேட்கல. என்னால் யோசிக்க முடிஞ்சது சார். சஞ்சய் சார் இல்லாமல் நான் 1% தான் ஃபீல் பண்ணுறேன், அவர் 99% ஃபீல் பண்ணிகிட்ருக்காருன்னு. மீரா, நீங்கள் அழாதீங்க ப்ளீஸ். இல்லை சார், கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ரிசப்ஷன்லேயே அவர்கிட்ட கேட்கணுன்னு தான் நினச்சேன். பட் இதை பற்றி கேட்க போகி வேறு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் உண்மையிலே வரமாட்டேன் மீரா அப்படின்னு சொன்னார்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. மீராஜின்னு என்ன மீரான்னு இந்த ஆஃபீஸில் அதிகமாக கூட்டது அவர் தான் சார். இப்போது நான் தேடுறேன் சார், அவர் எங்கேருந்தாச்சும் என்ன மீராஜி அப்படின்னு கூப்பிடுவாரான்னு சொல்லிட்டு. ஆனால் காணோம். ஐயோ மீரா, உண்மையிலே அவர் ஆஃபீஸ் வரமாட்டாரா சார்? ப்ராஜெக்ட் முடிக்க போகிறோம் சார், எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நான் தான் சார் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் சஞ்சய் சார் இல்லாமல். மீரா, எல்லாரும் எப்படி வேணாலும் உங்ககிட்ட அவங்களோட பர்சனலை ரிவீல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் சஞ்சய் ப்ரோ அப்படி பண்ண மாட்டார் உங்ககிட்ட. புரியல சார். சஞ்சய் ப்ரோ இனிமேல் ஆஃபீஸ் வரமாட்டாரு தான். அவர் வரமாட்டாருன்றதையும் தாண்டி அவர் ஆஃபீஸ்லேருந்து போகிறாருன்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட சொல்லாமல் போக மாட்டார். எல்லார் மாதிரி உங்கள் ஃபீலிங்ஸில் கண்டிப்பாக அவர் விளையாட மாட்டார் மீரா. ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்லலை சார். மேபி சொல்லியிருப்பாரு, சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஏன் சொல்லியிருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதை நீங்கள் கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம் சார். எனக்கு தெரிஞ்சு சஞ்சய் ப்ரோ எல்லார் மாதிரியும் உங்களை காமெடியாக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுவுறீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நான் திரும்பவும் சொல்கிறேன் மீரா, கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாரு. டைரெக்டாக சொல்லலைனாலும் இன்டைரக்டாக யோசிச்சு பாருங்கள். செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே, சங்கடமோ சஞ்சலமோ அதை எட்டி விடு காலாலே. நீ நல்லா இருக்கணும்னு போக சொன்னதான், ஆனால் என்கிட்ட சொல்லாமல் நீ எதுவும் போக மாட்டியடா. ஏன் மார்னிங்ல எதுவும் உனக்கு ஃபோன் ரீச் ஆகல? அம்மா அப்பா கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க கிட்ட என்னால் கேட்க முடியல. கேட்டால் அவங்க பயந்துருவாங்களோன்னு எனக்கு யோசனையாக இருக்கு. சஞ்சய் எங்கடா இருக்க? லெட்டர். இவ்வளோ நேரம் இதை எப்படி பார்க்காம இருந்தோம்? என்ன சாமி, என்ன தேடுறீங்களா? ரோஹித், சாமி. முதல் முறை இங்கு நீ இன்றே நடக்கிறேன் தனியாக, இறந்தும் என் உன் மூச்சு காற்றை உணர்கிறேன் நிதமாக. சரிபாதி இரவும் பகலும் என கூறிய உலகம் சுழலும், ஒரு பாதிய பிரிந்தே போனால் என்னாகும்?